எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோகுலாஷ்டமிக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் செய்யக்கூடிய பாயசம் ரெசிபி கோதுமை மாவும் அவலும் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் வெல்லத்தை துருவி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு 1/2 கப் அவல், வெள்ளை அவலோ சிகப்பு அவலோ எடுத்து சலித்து எடுத்துக்கோங்க. கடாயில் நெய் சேர்த்து நட்ஸ் எது வேணாலும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதே நெய்யில் 1/2 கப் அவலை நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவு பொரிஞ்சதும் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை வீட்டில் அரைச்சது நான் சலித்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காயும் 3 ஏலக்காயும் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். கடாயில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கோதுமை மாவை நல்லா மீடியம் ஃப்ளேமில் கரிஞ்சிடாமல் நல்லா வறுக்கணும். கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் வறுத்துட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்குறதால நமக்கு ரொம்பவே பாயசம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். 400 ml பாலை இந்த வறுத்த மாவோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவோடு இதை நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காயை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் கொதிக்கிற பாலில் நம்ம வறுத்து வச்ச அவல் சேர்த்துடலாம். ஒரு 7-8 நிமிஷத்தில் நமக்கு அவல் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துருவோம். நம்ம சேனலில் மற்ற நெய்வேத்தியம் ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆற வச்ச வெள்ளைக்கரைசலை இதோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட நம்ம வறுத்து வச்ச முந்திரியையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோதுமை மாவு அவல் பாயசத்தை நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.